நான் ஒரு பக்கம், என்னோட இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம், அவங்க இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கமாக இருந்ததுன்னா நாங்கள் எதை பற்றி பேசுவோம்? குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும், குழந்தை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் திருமணம் சக்ஸஸ் ஆகிடுமா? நடிப்பு கலைக்கு இலக்கணம், இலக்கியம் நடிகர் திலகம்தான். அதை பற்றி ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் பண்ணாத ரோல் கிடையாது, அவர் செய்யாத. பட் வாய் விட்டு மனசு விட்டு மற்றவங்களை பாராட்டுற குணம் இருக்கு பாருங்க, அது உண்மையிலேயே பெரிய விஷயம். அது அவர் செஞ்சார், அவ்வளவுதான். அது இல்லாமல் அவர் சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது. 25 வருஷத்துக்குள்ள ஒரு தலைமுறையில் அந்த மாதிரி ஒரு நடிகனை தான் பார்க்கலாம். சந்திரபாபு ஒருத்தர் தான். இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, நடிகர் திலகத்தை சிவாஜின்னு கூப்பிடுற அவர் மட்டும்தான். சிவாஜி என்னப்பா அப்படிதான் கூப்பிடுவார். அலகாபாத் கோர்ட்டு ஒரு ஜட்மெண்ட்டு, ராஜநாராயண் அவங்கள ராஜநாராயண் வின் பண்ணது, இந்த மேட்டர்லாம் பற்றி வந்தபோது நான் பேசினேன். அது பெரிய மேட்டராக மறுநாள் காலையில் மேலிடத்துலேருந்து உத்தரவு, உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி. சிவாஜி கணேசன் உங்களை உங்கள் ஆக்டிங்கை பார்த்து மிரண்டு போய் பாராட்டியிருக்காரு. அதாவது மெத்தட் ஆக்டிங்கில் நீங்கள் அங்கே படிச்சுட்டு வந்த அந்த விஷயத்தை அந்த நுணுக்கத்தை அவர் அடுத்தவங்கள்ட்ட சொல்லி இப்படி ஒரு இருக்கார் மோகன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்களே சார். அது அவரோட கிரேட்னஸ்ஸு. அவர் பாராட்டினாருங்கிறது அந்த சந்தர்ப்பமே வேற. அவருக்கு நடிப்புங்கிறது அவருக்கு நடிப்பு கலைக்கு இலக்கணம், இலக்கியம் நடிகர் திலகம்தான். அதை பற்றி ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவர் பண்ணாத ரோல் கிடையாது, அவர் செய்யாத. பட் வாய் விட்டு மனசு விட்டு மற்றவங்களை பாராட்டுற குணம் இருக்கு பாருங்க, அது உண்மையிலேயே பெரிய விஷயம். அது அவர் செஞ்சார், அவ்வளவுதான். அது இல்லாமல் அவர் சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது. நான் பெரிய நடிகனோ நான் நினைக்கவே இல்லை. நான் ஓகே, ஃபிலிம் இன்ஸ்டியூட் போய் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கி வந்திருக்கேன், நடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி மெத்தட் ஆக்டிங்னு அதுக்கு பேர். அதை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் அவர் சொன்னது அது அவரோட கிரேட்னஸ். உண்மையிலேயே அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் அதெல்லாம் பழைய கதை. அது இப்போ ஒன்றும் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இல்லை சார், உங்களை பற்றி இந்த தலைமுறைக்கு தெரிஞ்சுக்கணும்ல. சிவாஜி பாராட்டின ஒரு ஆக்டிங்காக பாராட்டின ஒரு இந்த தலைமுறை தெரிஞ்சு சர்மா அப்படிங்கிற ஒரு தலைமுறை தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நான் பண்ண முட்டாள்தனத்தை தலைமுறை பண்ணக்கூடாது. நான் சொன்னேனே, படம் எடுத்து கடைசி நல்ல படமாக எடுத்து கடைசியில் போய் அதுக்கு ரெவென்யூ இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஓல்டேஜ் ஹோம்லேயே உட்காந்துருக்கிற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அந்த தவறு யாரும் செய்யக்கூடாது தான் சொல்லுவேன். அதெல்லாம் நான் வேறு என்ன சொல்ல பாருங்கள் சார். அப்போ திருமண வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை சினிமா, நீங்கள் திரும்ப அதே கேட்குறது தான். சினிமா வாழ்க்கையை பற்றி, சினிமா வாழ்க்கை எல்லா தொழிலும் போல சினிமாவும் நல்ல தொழில். நான் சொல்கிறேன் திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையா? திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லணும்னா, திருமணத்தில் அமையறது கஷ்டம். எல்லாமே அமைஞ்சு வரணும். அந்த திருமணம் தான் நடக்கும். அதில் நிறைய 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய, ஒருத்தருக்கு இது அதெல்லாம் இருந்தால் தான் திருமணம் நல்லபடியாக நடக்கும். இல்லைன்னா பிரச்சனை தான். இதுதான் நான் சொல்லக்கூடியது. இதுக்கு மேலே பர்சனல் லைஃப் வச்சு நான் பேச விரும்பலை. நான் பெரிய இதெல்லாம் கிடையாது. பட் என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். நான் ஒரு பக்கம், என்னோட இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கம், அவங்க ஒரு பக்கம், அவங்க இன்ட்ரெஸ்ட் ஒரு பக்கமாக இருந்ததுன்னா நாங்கள் எதை பற்றி பேசுவோம்? குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும், குழந்தை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் திருமணம் சக்ஸஸ் ஆகிடுமா? ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வேணும்ல. இதெல்லாம் வரணும், முக்கியம். அதெல்லாம் எனக்கு அமையலை. அதனால் நான் ஐ ஆம் ஏ ஃபெயிலியர். அது என் பேர்லேயே தப்பு தான். ஐ ஆம் ஏ ஃபெயிலியர் ஆஸ் இன் மேரேஜ். அதை பற்றி சந்தேகம் கிடையாது. அதுக்கு நான் மற்றவங்களை குறை சொல்ல முடியாது. அதோட நிறுத்திக்கிறது பெட்டர். எனக்கு உங்கள் அம்மா மதர் நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா முதல்ல
நடிப்பு படிக்க போகக்கூடாது அப்படிங்கிறத மோகன் படிக்க போகக்கூடாதுன்னு விரும்பினாங்க. ஆனால் ஒரு ஒரு ஆக்ட்ரஸை வந்து அவங்க திருமணம் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அதை ஒரு பெரிய மன வலியை கொடுத்துருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து உங்கள் மதரை பற்றி என்ன ஒரு நினைவு உங்களுக்கு இருக்குது சொல்லுங்கள். என் மதரை பற்றி நான் என்ன சொல்ல, நான் வந்து எனக்கு நான் பண்ணுறது எனக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதை நான் வந்து பண்ணினேன். எங்கள் மதருக்கு பெரிய ஷாக்கு தான். என் ஃபாதர் வந்து கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங். அவர் வந்து ஃபஸ்ட்டு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1937 எலெக்ஷன் நடந்தபோது எம்எல்சியாக வந்து கான்டெஸ்ட் பண்ணி வின் பண்ணுவார். எம்எல்சியாக இருந்தார், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலாக இருந்தார். அதனால் அவருக்கு உலகம் பார்த்தவர் அவர். அதனால் அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை பண்ணட்டும், அதனால் ஒன்றும் தப்பு கிடையாதுங்கிற மாதிரி அவர் என்ன. எங்கள் அம்மாவுக்கு அதை வந்து அம்மாவுக்கு அதை தாங்கிக்க முடியலை. அது மாதிரி சினிமானாலே அம்மாவுக்கு ஒரு ஸ்டிக்மா. இந்த சினிமாக்காரன் கடைசியில் என்ன ஆக போகிறதோ, யாராவது பற்றி வந்து நிறைய பொம்பளைங்களை தொட்டு சாங்கு டான்ஸு அது இதுன்னு ஏதாவது ஆர்த்தடாக்ஸாக இருந்திருக்காங்க. அதனால அப்படி அவங்க கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. பட் அவங்களும் அதுக்கப்புறம் ஷி ஆல்சோ agreed or rather came to terms with it. பட் அதை பற்றி அதுக்கப்புறம் வந்து பற்றி ஒன்றும் பேசி பிரயோஜனம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஒரு நல்ல ஹீரோ எம்ஜிஆர் இணையாக ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, ஒரு தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு. திரும்ப நீங்கள் வந்து எம்ஜிஆரை பற்றி சந்திச்சிங்களா? நீங்கள் எம்ஜிஆர் சந்திக்காமல் இல்லை. எம்ஜிஆர் வந்து ஸ்டூடியோவில் ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு தடவை, அது நைட்டு ஷூட்டிங்கு, அதாவது எமர்ஜென்சி பீரியடு 1975. அந்த டைமில் வந்து நான் கேரளாவில் ஒரு இடத்துல வந்து என்னை கூப்பிட்டாங்க ஒரு காலேஜில். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நீங்கள் சொன்னதுனால. அந்த காலேஜில் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டில் 9 மணிக்கு நாங்கள் அந்த பெரிய ஹால், ஒரு ஒரு கிறிஸ்டியன் காலேஜ், அந்த ஹாலில் வந்து எல்லாம் உட்காந்து எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ற நேரத்தில் நிறைய பேர் இந்த ஜன்னல்லாம் இருக்குது பாருங்கள், அப்படி எல்லாம் கேர்ள்ஸ், மெயின்லி கேர்ள்ஸ் தான், கேர்ள்ஸ் காலேஜ் எல்லாம் வந்து என் பேரை சொல்லி கத்துறாங்க. அப்போ அந்த பிரின்சிபல் வந்து ஒரு மதர் அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி மோகன் யூ கோ அண்ட் மீட் தம் அண்ட் கம். ஒரு தடவை பார்த்தோன்னே அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, 9 மணி ஆச்சு, எல்லாம் வீட்டுக்கு போகணும். சரின்னு சொல்லி நான் சாப்பிட்றத விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்து என்னோடய வண்டி நிற்குது, அந்த வண்டி மேலே உட்கார்ந்தேன். அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். பேச ஆரம்பித்தேன். பேசிட்டு இருந்தாங்க. எமர்ஜென்சி பீரியடை பற்றி டைம் அது. அப்போ எமர்ஜென்சி 1975 அதை பற்றி ஏதோ ஒரு பொண்ணு கேட்டது. நான் சொன்னேன், எங்கள் அப்பாவும் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர். ஒரு பார்ட்டியையே, ஒரு பெரிய காங்கிரஸ் வந்து ஒரு பார்ட்டியில் ஒரு பெரிய இயக்கம். அது மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு, இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஒரு இயக்கம் அது. அந்த இயக்கத்தை வந்து கலைச்சிடணும்னு அவர் சொன்னார், ஆனால் கலைக்கலை. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பார்ட்டியை வந்து ஒரு அம்மா தன்னோட குடும்ப சொத்து மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஓ, இது நீங்கள் பேசிட்டீங்களா? பேசினேன். எமர்ஜென்சி டயத்தில் அவங்க வந்து அந்த பார்ட்டியில் இருக்கிற மற்ற அப்போசிஷனில் இருக்கிற அத்தனை பேரையும் ஜெயிலில் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சு எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே. ஆமாம். அலகாபாத் கோர்ட்டு ஒரு ஜட்மெண்ட்டு, ராஜநாராயண் வந்து அவங்கள ராஜநாராயண் வின் பண்ணது, இந்த மேட்டர்லாம் பற்றி வந்தபோது நான் பேசினேன். அது பெரிய மேட்டராக ஃபீல் பண்ணா. காலையில் ஹோட்டலில் தங்கியிருக்கேன், 8 மணிக்கு ரிசப்ஷனில் இருந்து ஃபோன், ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு, அர்ஜெண்ட்டாக பார்க்கணுங்கிறாரு. இப்போ யாருப்பான்னு கேட்டேன். நேற்று உங்கள் ஃபங்க்ஷனில் அவர் தான் வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஸோ பேர் மறந்து போச்சு, அவர் தான் அவங்க செக்யூரிட்டிக்கு இருந்தார், அவர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுங்கிறார். வந்தார் சொல்லி அந்த டோரை திறந்து வெளியே நின்னார். வர சொன்னேன், வேண்டாம், நான் உங்களோட பெரிய விசரி, அதனால தான் நானே வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். மேலிடத்துலேருந்து
அப்போ கருணாகரங்கிறவர் தான் ஹோம் மினிஸ்டர். ம் ம் அவர் வந்து அவருக்கு இந்திரா காந்திக்கு ரொம்ப வேண்டியவர். மேலிடத்துலேருந்து உத்தரவு உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி. அப்போ கேட்டேன் என்ன விஷயம்னு கேட்டேன். இது மாதிரி ஃபார் காசிங் டிஸ்கார்ட் அண்ட் டிஸ்டர்பன்ஸ் அமங் பீப்புள் அப்படி இப்படின்னு போட்டு ஒரு இது போட்டு ம் நான் போய் 10:30 மணிக்கு நான் வருவேன், நான் வரேன். அப்போ எனக்கு ஐ காட் த மெசேஜ். 8 மணிக்கு வந்திருக்காரு, 10:30 மணிக்கு வருவேன், உங்களை அரெஸ்ட் பண்ண வருவேன்னு. ஏன்னா மெஜிஸ்ட்ரேட்டு போயிட்டு வரணும் அரெஸ்ட் பண்ணுறது. நான் என்ன பண்ணேன், டக்குன்னு ஒரு டாக்ஸியை பிடிச்சி கோயம்புத்தூர் வந்துட்டேன். அங்கேருந்து கோயம்புத்தூர் 2 மணி நேரம் தான். கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். ஒரு 11:30 இருக்கும். அப்போ எஸ்எஸ் பிள்ளைங்கிறவர் தான் ஸ்க்ரீன் அதோட அவர் என்னை பற்றி நிறைய என்னை பாராட்டி என்னோட படங்கள் பாராட்டி நிறைய எனக்கு வந்து ப்ரமோட் பண்ணி நிறைய ஆர்டிக்கல்லாம் எழுதுவார். அவரை அங்கே போனது அவரை வந்து நான் காண்டாக்ட் பண்ணி அதுக்கிட்டே பேசி வாரத்தில் ஒரு தடவையாவது பேசுவேன். அப்போ இது மாதிரி நடந்ததை சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் பண்ணியே இருக்கக்கூடாது, உங்களை நம்பி எத்தனை பேர் வந்து பணம் போட்டு வச்சுருக்காங்க படம் பண்ணுறதுக்கு, அவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகும், நீங்கள் கேரளாவில் போய் மறுபடியும் ஒர்க் பண்ண முடியுமா, தப்பு இல்லையா நீங்கள் பண்ணக்கூடாது, சரி நீங்கள் வாங்கடா, நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னாரு. சரின்னு அவர் என்ன பண்ணார், இவருக்கு எம்ஜிஆருக்கு ஃபோன் போட்டார். இங்கே தமிழ்நாட்டுக்கு ஃபோன் போட்டு இது மாதிரி மோகன்ங்கிறார். அப்போ எனக்கு அவருக்கு தெரியும் அப்படின்னாரு. அவருக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு, நீங்கள் கொஞ்சம் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அவர் சொன்னார், நான் என்ன பண்ணேன்னு சொல்லுங்கள், அவர் உங்கள் ஸ்டூடியோவில் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் சொல்கிறேன், உங்கள் ஸ்டூடியோவில் மட்டும்தான் அவர் படம் பண்ணுவார். அதனால் அங்கே ஸ்டூடியோவுக்குள்ளே யாரும் நுழைய முடியாது. அவர் நான் ஓகேன்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் டவுன் பிளானிங் ஸ்கீம் ரோடு அப்படின்ற ஒரு ரோடு, அது கரெக்டாக இப்பவும் இருக்குது அந்த ரோடு, சத்யா ஸ்டூடியோவுக்கு பின்னாடி. அங்கே ஒரு லெதர் ஃபேக்ட்ரி நடந்துகிட்டு இருந்தது ஒரு வீட்டில். இவருக்கு தெரிஞ்ச அவர் என்ன பண்ணார், அந்த ஆளை கூப்பிட்டு, நீ ஃபஸ்ட் ஃப்ளோரை ஃபுல்லாக காலி பண்ணு, நீ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணால் போதும் சொல்லி ஃபஸ்ட் ஃப்ளோரை காலி பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோரில் எனக்கு வீடு கொடுத்தாங்க. அங்கே போய் உட்காந்துட்டேன். டெய்லி போகிற 9 மணிக்கு போவேன், சத்யா ஸ்டுடியோவில் போய் ஒர்க் பண்ணுவேன், திரும்பி 5-6 மணிக்கு வந்துடுவேன். இப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ இருந்த படங்கள் 5-6 படங்கள் ஃபுல்லாக சத்யா ஸ்டுடியோவில் தான் பண்ணேன். அப்படி பண்ணும்போது ஒரு நாள் நைட்டு ஷூட்டிங்கு, ஒரு பொண்ணு வந்து ஒரு அமெரிக்கன் பொண்ணு தான் அதில் வந்து செகண்ட் ஹீரோயின். அந்த பொண்ணோட எனக்கு ஒரு சாங் சீக்வன்ஸு. அந்த பொண்ணு மறுநாள் காலையில் ஃப்ளைட்டில் போய் ஆகணும். அப்போ அன்றைக்கி நைட்டு ஷூட்டிங்கு, இல்லைனா நைட் ஷூட்டிங் ஒர்க் பண்ண மாட்டேன். சரின்னு சொல்லி அப்போ நான் ரூமில் மேக்கப் ரூமில் போய் ரெஸ்ட் பண்ணி படுத்துட்டு இருப்பேன். என் ஷார்ட் வந்து கூப்பிடுவாங்க, நடந்து போய் நடித்து திரும்பி மேக்கப் ரூமுக்கு வருவேன். ஒரு தடவை போய் ஒரு ஷார்ட் பண்ணி நினச்சி திரும்பி வரும்போது ஒருத்தர் மாதிரி சேரில் கால் மேலே கால் போட்டு ஒருத்தர் உட்காந்துருக்கான். அவன் ஆளுன்னு எனக்கு தெரியவே தெரியாது, நான் அவனை பார்க்கவும் முடியல. நான் நேராக போயாச்சு. கொஞ்சம் தூரம் போனதுமே பின்னாடி பெரிய சவுண்டு, தங்கப்பன் மாஸ்டர், அவர் தான் அப்போ வந்து அந்த டான்ஸு, அவரை வந்து அந்த காலில் போட்டுருக்கான்னு சொல்லி சொன்னேன்னு அவனை போட்டு வெஞ்சிட்டாரு. நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாடுறா, சின்னவர்னா எம்ஜிஆர்கிட்ட, நான் சின்னவர்கிட்ட நாளைக்கு நான் சொல்லி உன்னை என்ன பண்ண போகிறேன் பாரு. ஏடா ஹீரோ போயிட்டு வந்துட்டு இருக்காரு, நீ வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்க, எழுந்து சீட்டு உட்கார சொல்லுவியா? அவர் போய் ஒரு இதுக்கும் போய் எங்கே போய் மேக்கப் ரூம் போய் உட்காந்துருக்காரு. நீ என்ன பெரிய ஆளா? அவனு ஏதோ பெருசாக கற்றுட்டாரு. மறுநாள் காலையில் லஞ்சு டைமில் எனக்கு தங்கப்பன்னு பேர், எம்ஜிஆருக்கு நல்ல தாடியாக இருப்பார், அவர் தான் எம்ஜிஆருக்கு செக்யூரிட்டி. மே நாளே அவர் தான். அவர் வந்தார், வந்து சின்னவர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டார். சின்னவர் தான் சொல்லுவாங்க எல்லாருமே.
பெரியவர் வந்து எம்ஜி சக்கரபாணி. ம். சின்னவர் கூப்பிட்றாரு. எதுக்குப்பான்னு கேட்டேன். இல்லை சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணுறாரு. நான் சொன்னேன், சின்னவர் சாப்பிட்றதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்ப்பா, நான் வெஜிடேரியன் தப்பா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், என்னால் முடியாதுப்பா, தப்பாக நினைக்க வேண்டாம்னு சொல்லி, இல்லை நான் உங்களுக்கு இதை எடுத்து போய் அங்கே வைக்கிறேன், அவர் நீங்கள் வரலைன்னா சாப்பிட மாட்டார், அதை எடுத்துகிட்டு போய் உட்காந்து அவர் ஆல்ரெடி உட்காந்துருக்காரு சோஃபாவில், நான் உட்கார சொன்னார். அந்த தங்கப்பன் போய் அவனை கூட்டிகிட்டு வந்தான். இது ஒன்றும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. யாரை இந்த நைட்டில் உட்காந்துருந்தானே, அந்த கால் மேல் கால் போட்டு உட்காந்துருந்தாங்க, அவனை கூட்டிகிட்டு வந்தான். அவன் பேர் கோவிந்தராஜன். அப்போ இவர் வந்து ஒயிட்டு சப்பல் போட்டிருக்காரு, இப்படி இப்படி இருக்கார், இப்படி உட்காந்துருந்தார். எம்ஜிஆர் வா அப்படின்னாரு. அவன் அப்படியே கிட்டக்க மெல்ல வந்தான். இந்த காலால் அன்றைக்கி தான் அவருக்கு என்ன ஸ்ட்ரென்த்துங்கிறத பார்த்தேன். காலால் ஒரு பப்புன்னு அவன் ஃபேஸில் இப்படி போடணும், ஃபேஸில் அடிச்சு போச்சு. அவன் போய் விழுந்துட்டான், ஐயோன்னு விழுந்துட்டான். நான் எதுக்குன்னு எனக்கு புரியலை. அப்புறம் சொன்ன கத்துனது தான் புரிஞ்சு, ஏண்டா அவர் இவ்வளவு பெரிய ஹீரோ வந்து நைட்டில் வந்து நடித்து போய் உட்காடுறாரு, நீ காலு மேலே கால் போட்டு உட்காந்து இதுக்காடா நீ அங்கே நீ பெரிய சூப்பர்வைசர், எதுவாடா அவரோட சூப்பர்வைசர். சார் பொதுவாக அந்த காலத்து நடிகர்கள்லாம் நிறைய பேர் வந்து நிறைய நடிகர்களை சொல்லலாம், தாங்கள் சம்பாதிச்ச பணத்தை வந்து நிறைய வேறு வேறு விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து சினிமா எடுத்தது மட்டும்தான் நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வேறு எந்த பழக்கங்களும் இல்லை, நீங்கள் சினிமாவில் சம்பாதிச்சது சினிமாவிலே முதலீடு பண்ணி அதுக்கு லாபம் வராமல் போயிருக்காங்க தவிர மற்ற அந்த காலத்தில் இருக்கிற சில நடிகர்கள் வந்து நாங்கள் வேறு வேறு வழிகளில் வந்து சேமித்து வைக்காமல் செலவு பண்ணிவிட்டு கடைசி காலத்தில் வந்து வறுமையில் வாடி பலர் பேர் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்க இந்த தலைமுறைக்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல வர்றீங்க? எனக்கு அந்த காலத்து நடிகர்கள் சொன்னதுனால எல்லாரும் அப்படி வந்து ரொம்ப வறுமையிலையோ அப்படி இதுதான் இல்லை. அப்போ வந்து இருக்கிறத சேமித்து வச்சு அப்படியே கேட்டால் ரிட்டையர் ஆகி போனவங்க தான் பெரும்பாலும் அப்படி தான். அது இல்லாமல் சில நடிகர்களுக்கெல்லாம் நடந்திருக்கலாம். பட் இப்போ சந்திரபாபு பெரிய நடிகர், அவரை மாதிரி யாரும் நடிக்க முடியும்? ஒரு சொல்லப்போனால் 25 வருஷத்துக்குள்ளே ஒரு தலைமுறையில் வந்து அந்த மாதிரி ஒரு நடிகனை தான் பார்க்கலாம். சந்திரபாபு ஒருத்தர் தான். இது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, நடிகர் திலகத்தை சிவாஜின்னு கூப்பிடுற அவர் மட்டும்தான். சிவாஜி என்னப்பா, அது போலவே இவரையும் அப்படி தான், நான் ராமச்சந்திரா அப்படி தான் கூப்பிடுவார். அவருக்கு அந்த அளவுக்கு இது இருந்தது. அதனால தான் அவர் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா பாடுவார், நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா நடிப்பார், காமெடி, ட்ராஜடி, அப்படி ஒரு நடிகை எனக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் வந்தவர் நாகேஷ், அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வடிவேலு. நீங்கள் இந்த 3 நடிகர்களை பார்த்தீங்கன்னா 3 தலைமுறையில் வந்தவங்க. அப்படி 25-30 வருஷங்களில் ஒரு நடிகன் தான், ஒரு காமெடியன் தான். அதுபோலவே டிஎஸ் பாலையா என்ன நடிகர், நடிக்கவேள், எம்ஆர் ராதா, இதெல்லாம் வந்து தமிழுக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள். அது அந்த மாதிரி வந்து எல்லா சாவித்திரி அம்மா கும்பிடு போடுறோம் அந்த அம்மாவுக்கு. உண்மையிலேயே அந்த அம்மாவும் அந்த அம்மா வந்து இப்போ நீங்கள் ஆல் இந்தியா லெவலில் பார்த்தா கூட ஆக்ட்ரஸுக்கெல்லாம் அவங்க தான் பெஸ்ட் ஆக்ட்ரஸ். காமெடி அது பிரமாதம். தமிழுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இது இருந்தது. ஆனால் நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன், சாவித்திரி அம்மாலாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகிறாங்க. கடைசியில் ஒரு படம் எடுத்தாங்க பிராப்தம், அதில் வந்து நிறைய இப்போ போயிடுச்சு, எல்லாம் ராங் அட்வைஸ்லேயே போயிடுச்சு, பர்சனல் லைஃபே இதாக போயிடுச்சு. அந்த அம்மாவை வந்து நான் சந்திச்சிருக்கீங்களா சார்? சாவித்திரி அம்மா காலில் விழுந்துருக்கேன், தொட்டிருக்கேன், காலை தொட்டிருக்கேன். அவங்க ஐயோ எழுதுருங்க
வெல்லிங்டன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்கன்னு கேள்விப்பட்டதுமே நான் போனேன். ஜெமினி தான் வழியே உட்காந்துருந்தார். அவரை போய் பார்த்தேன். அவர் கூட்டிகிட்டு போனார். நான் அழுதுட்டேன். எப்படி இருந்தவங்க என்ன உடம்பு சுருங்கி போய் சின்ன குழந்தை மாதிரி இப்படி படுத்திருந்தாங்க. இவ்வளவுதான், 15-20 கிலோவுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு உடம்பு. அதான் மனசுக்கு ரொம்ப வேதனை தந்த விஷயங்கள் எல்லாமே. என்ன நடிகை, எப்படிப்பட்ட நடிகை, அங்களுடைய என்ன ப்ரெசன்ஸு, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. வந்தாலே சாவித்திரி அம்மா வந்தாலே அந்த ஸ்க்ரீன் அப்படியே களை கட்டும். சரி, அது அந்த மாதிரி ஏதோ நடந்திருக்கு. நடந்ததெல்லாம் ரொம்ப வருத்தம். ஆனால் பெரும்பாலும் எல்லாமே ஓரளவுக்கு சேமித்து வச்சு ஏதோ நல்லபடியாக தான். நிறைவா சார், உங்களுடைய சேது மாதவன் சார் உங்கள் லைஃப்பில், சினிமா லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு இயக்குனராக இருக்குது. கடைசியாக நீங்கள் அவரை சந்தித்த நாட்கள் எப்படி இருந்தது சார்? அவரை பொறுத்த வரைக்கும் நான் அவருக்கு 8 படம் பண்ணிருக்கேன். அவர் ஒரு பெரிய டைரக்டராக இருந்தாலும் கம்ப்ளீட் ஃப்ரீடம். நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு இருக்கோ செஞ்சுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரோவைசேஷன் வாங்க. நான் அவருக்கு சொல்லியிருக்கேன். நான் நீங்கள் எனக்கு சொல்லிவிட்டு நாங்கள் அப்போ நான் நடிகைட்டையும் சொல்லிவிடுவேன், நம்ம இப்படி பண்ணி. அதனால் அந்த சீன் இருக்கிற அதே டயலாக்ஸாக இருக்காது, டிஃப்ரெண்ட் டயலாக் இருக்கும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டார். அவ்வளவு ஃப்ரீடம், கம்ப்ளீட் ஃப்ரீடம் கொடுத்தார். அது சேதுமாதவன். அந்த ஒரு முகம் ஆக்டிங் எப்படி இருக்குன்னு அதில் எது மாதிரி சொல்ல மாட்டார் சார். அவர் வாயை திறந்து பேசவே மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் மோகன் நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்க, கம்ப்ளீட் ஃப்ரீடம். அதுபோல தான் வின்சென்ட், அவரும் மேன் ஆஃப் வெரி ஃபியூ வேர்ட்ஸ் சொல்ல மாட்டார். ராமு காரியார், இவங்களாம் நான் ஒர்க் பண்ணவங்க. நேஷ்னல் தேசிய அவார்டு கிடைச்ச படங்கள் பண்ணவர். யூ ஹாவ் கம்ப்ளீட், யூ டூ வாட் யூ வாண்ட் அப்படின்றவர். சரி, அதான் பழைய கதை. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். நீங்கள் உங்களோட இவ்வளோ நேரம் கழித்து பேசுனதுக்கு, உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் நினச்ச மாதிரி நடிகர் சங்கம் உதவி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் மறுபடியும் மீண்டும் நீங்கள் நடிக்கணும், நடித்து அது மூலமாக உங்களோட இன்னும் நீங்கள் பிரபலமாகணும், அது உங்களுக்கு வாழ்க்கையில் இன்னொரு இடத்த கொடுக்கும் அப்படிங்க நம்புகிறேன் சார். நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.